Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். DIY ஸ்கின் கேர். Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம DIY ஸ்கின் கேர் பற்றி தான் பேச போகிறோம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கலாம், அவங்களோட வீட்டில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணியே, கிச்சனில் இருக்கிற திங்ஸை யூஸ் பண்ணியே அவங்களோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்கள வெல்கம் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஃபேஸ் எப்போவுமே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் ட்ரை ஸ்கின்னாக அதை மெயின்டைன் பண்ண தெரியலையா, நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்களா, கண்டிப்பாக தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். உங்களோட ஸ்கின்னை நீங்களே ஆச்சரியப்படும்படியாக மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட அவ்வளோ அழகாக மாற்ற கண்டிப்பாக அவங்களால முடியும். அதுவும் உங்களோட வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே உங்களால் இதை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு கொடுக்குற அந்த ஒரு 3 ஸ்டெப்ஸ், அது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸ்கின் கேர் ரொட்டீன் தெரியாதவங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் இதை பற்றின வீடியோஸ் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது புரிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கிளென்சிங் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கிளென்சராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பால் இருக்கும் இல்லையா, காய்க்காத ரா மில்க் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு காட்டனில் கொஞ்சம் டிப் பண்ணி உங்களோட ஃபேஸை நீங்கள் நல்ல மெதுவாக தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களோட ஃபேஸில் இருக்கிற டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் க்ளீன் ஆகி உங்களோட ஃபேஸ் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின்னை நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னில், நம்மளோட ஃபேஸில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோனிங். இந்த டோன் பண்ணுறதுக்காக நம்ம எதை எடுத்துக்கலாம்னா, வெள்ளரிக்காயிலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த குக்கும்பரை நல்லா இது பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை நீங்கள் டோனருக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் இந்த மாதிரி டேப் பண்ணி உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்களோட ஃபேஸில் இருக்கிற போஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கும் ஸ்கின் டைட் ஆகிறதுக்கும் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த ரோஸ் வாட்டரில் 1 ஸ்பூன், அதோடு நீங்கள் வெள்ளரிக்காய் ஜூஸ் 1 ஸ்பூன் இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி இந்த டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக வெள்ளரிக்காய் ஜூஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 2 மிக்ஸ் பண்ணுறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாய்ஸ்சரைசிங். நம்மளோட ஸ்கின்னை மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு வச்சுருக்கிறதுக்கு இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் ஆகும். இந்த ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கின்னை மாய்ஸ்சரைசிங் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அவங்களோட ஸ்கின்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இல்லாத காரணத்தால் தான் அவங்களோட ஸ்கின் ட்ரையாக இருக்குது. அதனால் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வர வச்சுக்கிறதுக்காக, மாய்ஸ்சர் கண்டென்ட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாய்ஸ்சரைசிங் பண்ணணும். இதுக்காக நீங்கள் பாலாடை எடுத்துக்கலாம். பாலாடை எடுத்து உங்களோட ஃபேஸில் ஒரு 5 மினிட்ஸ் மைல்டாக மசாஜ் பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதால உங்களோட ஃபேஸில் மாய்ஸ்சர் கண்டென்ட், உங்களோட ஸ்கின் மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். இது வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறதால ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களோட ஃபேஸில் ட்ரை ஒயிட் பேச்சஸ், அதோட ஸ்கின் ட்ரை ஆகி அது நம்மளோட ஸ்கின்னில் பீல் ஆகிற மாதிரி லைட்டாக ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் பேச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இந்த ஸ்க்ரப் பண்ணுறதால நம்மளோட இந்த ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி நம்மளோட ஃபேஸை ரொம்பவே சாஃப்டாகவும் க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுறோம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க டெய்லி இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிக்கணும். எக்ஸ்ஃபாலியேஷன் அப்படின்னு சொல்லும்போது வேறு எதுவும் இல்லை, ஸ்க்ரப் பண்ணிக்கிறது தான். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களோட ஃபேஸில் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், இன்னும் அதோட இந்த ட்ரை ஸ்கின், அந்த ஒயிட் பேச்சஸ், ஒரு மாதிரி ஸ்கின் லைட்டாக பீல் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அதோட டெட் ஸ்கின் செல்ஸ் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணுறோம். ஸ்க்ரப்பாக என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதோட கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நம்ம அதை நம்மளோட அதை ஒரு பேஸ்ட் ஃபார்மில் கொண்டு நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ரோட்டரி மூமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஃபேஸை நீங்கள் உங்களோட ஃபேஸை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். சிறுபயிறு மாவில் பால் சேர்த்து கூட நீங்கள் இந்த ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இதை யூஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த சிறுபயிறு மாவோ இல்லை அரிசி மாவோ ரொம்பவே நல்ல பவுடராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பரபரான்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். அதில் சிறுபயிறு மாவு 1 ஸ்பூன், அதோட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பேஸ்ட் ஃபார்மில் இது பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணுறதால உங்களோட ஃபேஸில் தேவையில்லாமல் இருக்கிற இந்த பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல ஒரு ஸ்கின் டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிரும். இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்கின் க்ளோ கிடச்சா நல்லாயிருக்கும், இன்னும் என் ஸ்கின் க்ளோவை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல பழுத்த ஒரு பப்பாளி பழத்துலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா கொஞ்சம் அதை ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வாங்க. அதோடு சேர்த்து ஒரு கொஞ்சமாக அரிசி மாவு அல்லது சிறுபயிறு மாவு, அதோட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபேஸில் நம்ம ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பேக் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோயிங்காக மாறிடும். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை இந்த ரெகுலராக இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ளஸ் இந்த வீக்லி ஒன் க்ளீனப் ரொட்டீன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின்னோட டெக்ஸ்சர் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரே அப்படியே மாறி அவ்வளோ அழகாக மாறிடுவீங்க. என்னோடய ஸ்கின்னாக இப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும்படியாக மாறிடும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோடு சீக்கிரமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, bye bye.